வாங்கோ வாங்கோ வாங்கோ. நமஸ்தே நமஸ்தே. உட்காருங்க உட்காருங்க. உட்காரத்துக்கெல்லாம் நேரம் இல்ல. இதை வச்சுக்கிட்டு முதல்ல ஒரு 10,000 ரூபாய் கொடு, நாளைக்கு பேசிக்கிறேன். கணக்குல நான் நேற்று ஷோக்கு வரல போல் இருக்கேன். நில்லப்பா நில்லு. டீ குடிச்சு காசு கொடுக்காம போறியா? காசு இருந்தா கொடுத்துருக்க மாட்டேன். இந்த கபூர் பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்காப்பா. ஒரு நாள் கொடுக்க வக்கு இல்ல, கணக்கு வேணாம் இல்ல கணக்கு. ஏய் மரியாதையா காசு வைக்கிறேன் இல்ல சட்டை பிடிக்கட்டுமா? ஏய் மேல டச் பண்ணாதடா. தெரியுமா? அங்கங்க உலக சமாதானம் வேணுங்கிறாங்க, இங்க ஒரு நாளுக்கா வந்து இப்படி அடிச்சுக்கிறீங்களே. டயா ஒரு நாள் தானே டயா கபூரு உனக்காடா இந்த கீது. அட பரமசிவம், நல்ல வேளையில வந்து எனக்கு ஜாமீன் கொடுத்தடா. நீ நல்லா இருக்கணும்டா. நல்லா இருப்பேன்டா. பரமசிவம், அந்த அனார்கலி எனக்கு டிங்கி கொடுத்துட்டு பறந்து போயிட்டாடா. இங்க மாத்திரம் என்ன வாழுதான், இந்த சிங்கப்பூரா இருக்கானே என்னையே பதம் பார்த்துட்டான்டா அந்த பையன். அப்ப நம்ம 2 பேரும் ஏமாந்து இருக்கிறோம். அந்த பயலை நம்ம வஞ்சம் தீக்காம ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கூட சாப்பிடக்கூடாது. இருப்பா, நான் ஒரு சிங்கிள் டீ அடிச்சுக்கிறேன். சரி, அப்புறம் நம்ம சபதம். எனக்கும் ஒரு சிங்கிள் டீ அடிப்பா. வாங்க 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 உட்காருங்க. என்னங்க என் மருமக வந்தானே? எங்க மருமகனிக்கு இங்க தேடினா வீட்டு மேல போய் தேடுங்க. இப்ப நகை வைக்கிறதுக்கு இங்க வந்தானே. யாரு? ஷோ கொட்டாய் நடத்துற சின்னத்தாடிக்காரு. ஆமா அவன்தான். அவரு இப்பதானே ருப்பியா வாங்கிட்டு வெளியே போயிருக்காரு. பணம் வாங்கிட்டு போனாரா? போயிட்டாரு. ஐயோ சிங்காரம். டாக்டர் என்ன கண்ணையா, பொன்னி 2-3 நாளா என்ன பார்க்க வரல, ஏன்னு தெரியல. நான் வீட்டுக்கு போய் பொன்னிய பார்த்துட்டு வந்துடுறேன் டாக்டர். மின்சார சிகிச்சை நாளைக்கு தான் கடைசி நாள். இந்த சமயத்துல உடம்பு அலட்டிக்க கூடாது, பேசாம படுத்துட்டு. பொன்னி பொன்னி, உன் குழந்தை சிங்காரமா தூக்கிட்டு போயிட்டான். அங்க யானை புதுக்கில உன் குழந்தைய கொடுத்து சர்க்கஸ் காமிச்சு பணம் சம்பாதிக்க போறாராம். பணம் அவன் வீடு எங்க இருக்கு? அடுத்த தெருவுல பெரிய மாடி வீடு, மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிருக்கு. ஓடு ஓடு ஓடு. அம்மா, ஏன் ஆஸ்பத்திரிக்கு யாருமே வரல? பொன்னி எங்க? கண்ணையா ஏமா பேசாம இருக்கீங்க? பொன்னி எங்க? கட்டில படுத்திருந்த குழந்தை திடீர்னு காணாம போயிட்டுதான். அதை தேடிட்டு பொண்ணு ஓடி இருக்கிறாள். இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட வந்து சொல்றதுன்னு தான் நான் வராம இருந்தேன். குழந்தையை காணுமா? ஒருவேளை இது அந்த சிங்கப்பூரா வேலையா இருக்குமோ? குட்டில குழந்தை இருக்கு, எடுத்து போய் கார்ல வை சீக்கிரம். சார் குழந்தை காணும் சார். குழந்தை காணுமா? என்ன எங்கேயா ஓடி போச்சா? ஓடுற குழந்தைங்க இல்லையாடாது? குழந்தை மட்டும் தானே கேட்டேன், தாயும் கிடைச்சிருக்கா பாரு. இவ எதுக்கு நமக்கு? குழந்தை வாங்கி போ. உன் குழந்தை எதுக்காக? ஷோ கொட்டக்க 3 மாசமா கலெக்ஷன் இல்லாத ஊரெல்லாம் கடை. அதுக்காக இன்னைக்கு ஸ்வீட்ஸ் யானை கிட்ட விட்டு ஓடத்தை காமிக்கிற விட பெரிய நாட்டை ஆடுறதுக்கு பெத்தா ஓட்டி போயிருக்கு ஒரு குழந்தை. ஒத்து போல ரெடி மாஸ்டர். சிங்கப்பூரா வீட்டுல என் குழந்தைய காணமா? நீ தான் ஏதாவது பண்ணிருப்ப. இந்த உலகத்திலே எங்களுக்கு விரோதி நீ ஒருத்தன் தான். எங்கடா என் குழந்தை? நோடி போல யாரும் உன்னை பங்களா கொள்ள. என் குழந்தை யாரம்மா நீ? என்ன இது? அக்கா அண்ணி, மீனாட்சி, என்ன மன்னிச்சுக்க மீனாட்சி. அப்படி சொல்லாதீங்க அக்கா. அண்ணி உங்களுக்கு வந்துக்குது. அவர் எங்க? கண்ணையை தேடிக்கிட்டு மணி வீட்டுக்கு போயிருக்காங்க. அடே நீங்க தானா? கண்ணைய ஸ்டோக்கடிக்கு போய் தருமா? பொண்ணு எங்க இருக்கு? சீக்கிரம் ஓடுங்க, அங்கதான் பொண்ணு இருக்குது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன்.
என் மான மரியாதை எல்லாம் போக போறமுதா இன்னும் 24 மணி நேரத்துல. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. படிச்சவன் பட்டதாரி எனக்கே விளங்காம உங்க அண்ணனை நம்புறேன் பாரு. அதனால தான் இந்த கதி. இருக்கட்டும், போய் வாங்க. என்ன தடுக்காம அவசரமா உள்ள போறேன். மணி மாமா வாங்க மாமா. அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு? அந்த பயலங்க எங்க அண்ணனை பழி வாங்கறதுக்காக அவங்க சோக்கோட்டைக்கு போயிருக்காங்க மாமா. இப்பதான் அவனுக்கு புத்தி வந்தது போல் இருக்கு. ஆமா, உன் அண்ணனை பழி வாங்க மனுஷனாலே முடியாது, அவன் இல்ல வரணும். சரி சரி, புறப்படும். மீனாட்சி சுந்தரலிங்கத்தை ஒரு இடத்துல விட்டுட்டு வந்திருக்க, அவனை கூட்டிட்டு போவா. உள்ள இருக்கிறது என் குழந்தைங்க. குழந்தையாவது குட்டியாவது என் குழந்தை. டிக்கெட்லாம் உள்ள வர முடியாது. வேஸ்ட் பண்ணாது. டிக்கெட் மகாஜனங்களே, நீங்கள் இப்பொழுது பார்க்கும் காட்சியை போல் எந்த சோவிலும் பார்த்திருக்க மாட்டீர்கள். இதோ இந்த குழந்தையை யானையின் கையில் கொடுத்து. நம்ம குழந்தை. என்ன, நம்ம குழந்தையா? எவ்வளவு ஒருத்த ஆணை கையில இருந்து குழந்தை தூக்கிட்டு வர்றான். ஆணுகிட்ட குழந்தை எடுத்து நல்ல வேலை, சரியான சமயத்துல குழந்தைய காப்பாத்தணும். ஆமா, இந்த பக்கம் போறதுக்கு வழி இல்ல போல இருக்க. குழந்தை இப்படி பாக்குறேன். வாழ்ந்த பக்கம் முடியும். மாட்டிக்கிட்டியா? என் திட்டத்தெல்லாம் பாழாக்கிட்டா நீ. மறுபடியும் நொண்டி பையன் உன்னை நொறுக்கி விடுவேன். இப்ப பாரு, கை வந்துச்சா? இன்னொரு கையும் முடிச்சுடுறேன். கூட்டோட எல்லாத்தையும் தொலைச்சிடுறேப்பா.
என்ன மன்னிச்சு விடாத ஒடியா இன்னைக்குதான் என் மனசு குளிர்ந்தது. சிங்கப்பூரா மூச்ச நெருப்பு இன்னைக்குதான் சிங்கப்பூரான திட்டாதீங்க. அவனால தான் எனக்கு உடம்பே குணமாச்சு. நானே குணமாக்கிருப்ப கண்ணையா, அதுக்குள்ள நீ ஓடி வந்துட்ட. பரவாயில்லை, எப்படியோ கைகால் குணமாயிடுச்சு. டாக்டர், நீங்களும் மின்சார சிகிச்சை தான் செய்யணும்னு சொல்லிருந்தீங்க. இப்பவும் எனக்கு மின்சாரத்தினாலதான் கைகால்லாம் குணமாச்சு. எல்லாம் உங்களை மாதிரி பெரிய உங்களுடைய ஆசீர்வாதம் தான் டாக்டர். மிஸ்டர் சிங்காரம், அப்ப புறப்படுறீங்களா? எனக்கு புறப்படுறத பத்தி கவலை இல்ல. அதோ எங்க என் மச்சான் அவன் இருக்கானே, அவன் தான் கம்பெனில இருக்க 75,000 ரூபாய் திருடி கொடுத்தவன். அவனு தான் வரணும். அந்த பணத்தை வாங்கிட்டு தான் அவன் பிளைன்ல பறந்துட்டான். யார் எங்க பிறந்தாலும் எங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. அங்க பாருங்க, கூடுவாங்க. நம்மளே டபாய்ச்சின்னு போயிட்டீங்களே, போலீஸ் கொண்டாந்து நம்ம கிட்டே விட்டுடுச்சு பாத்தியா? அப்ப எல்லாரும் போக வேண்டியதுதான். மாமா, மச்சான் பச்சுங்களா, சிஸ்டர் போயிட்டு வரேன். போயிட்டு வராத, அங்கே இரு. அங்கேயும் போய் பாகப்பிரிவினை பண்ணாதே, அது ஜெயில். பேசியா? நீ பேச மாட்டே. அயோக்கியெல்லாம் வெளியே இருக்கீங்க, அயோக்கியெல்லாம் உள்ள போறோம். ஒன்னே கையை கடி, ஒன்னே கை கடி. மணி, இவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்து இப்படி எல்லாம் நடந்துட்டீங்க. ஆமாங்க, தாயை மறந்தவனையும் தாய்மொழி பற்றி இல்லாதவனையும் இந்த உலகம் மனிதனாகவே மதிக்காது என்பதை நான் படிச்சிருந்தேன். வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்காம போயிட்டேன். சரி, போனதெல்லாம் போகட்டும். இன்னைக்கு என் வீட்டுல தங்கியிருந்து நீங்க எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும். உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாங்க. நாளை இன்னைக்கு பொங்கல், நாங்களெல்லாம் அங்க போகணும். அம்மா, நீங்க செஞ்ச உதவியை நாங்க மறக்க மாட்டோம். வரோம். இன்னைக்கு தாப்பா என் மனசு நிம்மதியாச்சு. ஏ அகிலாண்டா, கூட்டோடு கூட கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. இந்த ஒன்றுபட்ட குடும்பத்தை நீ பிரிக்க பாத்திய தாயே. எனக்கு புத்தி வந்துருச்சுங்க. ஆம்பளைகளுக்கு அடங்கி அடப்படக்கமா இருக்க வேண்டியதுதான் பெண்களுக்கு அழகுங்கிறத என் தங்கச்சி மீனாட்சியாலையும் என் மருமக பொன்னியாலையும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீல்ல. எனக்கு அது ஒன்னே போதும். ஏய், ஒரு மரம் தோப்பாகாதடி, பல மரங்கள் சேர்ந்தாத்தான் தோப்பு. அதே போல நம்ம குடும்பத்தில் நடந்த கிளர்ச்சி இருக்குப்பா, ஊருக்கே ஒரு புத்திமதியா இருக்கு.